மேல் சமயம் வேறு இல்லை மதிச்சார் சிவமான் மேல் கைகொள்ளும் நான் வரை செல்வருவாய் செய்து தேவா வாசம் இவை தர செய்த அகிலாண்டவர்களுக்கு பெருமாட்ட நாயகர் சிவகாம சுந்தரி விநாயகர் ஞானமான ஆந்திரவாச பெருமானுடைய அளப்பன் கருணையினாலே இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய பெரு வாய்ப்பு துணைக்கு பெருமானுடைய திருவடிகளை நெஞ்சிலே கொடுத்திருக்கின்றேன். அடியரை படிக்க ஆளாக்கிய முருகாசந்தானுடைய திருவடிகளை கொடுத்திருக்கின்றேன். இங்கு சிறப்புரையாற்றிய நம்முடைய இயக்குநர்களுக்காக உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நண்பர் அவர்களை பொழுது இந்த இதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அருணகிரிநாதனுக்கு கந்தபுரத்துக்கு ஒரு சின்ன பாடலை சொன்னாரோ அதே மாதிரி சமயங்களெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் கேட்கறது தான் யாரும் இல்லை. சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா எனக்கு கூட வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய பெரியவர்கள் கிறிஸ்துவ பிஷப் கூடலாம் பேசுறதுக்கு சில வாய்ப்புலாம் இருக்குது. இவரெல்லாம் பதில் சொல்ல கேட்கறதுக்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அதாவது பட்டங்கள் திறக்கப்படும் கேள்விலாம் பாடிட்டு ஒரு கண்ணத்தை அடைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறாரு இயேசுன்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாருன்னு கேட்டான். அப்படிதான் அப்படின்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் அடிச்சுட்டு போவாங்க. கேட்பார் ரொம்ப கோபம் அடிச்சுவாங்க போடாத யாரா பேசினதில் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என்ன சிறந்து கேட்டார் அப்படிங்கிறதான் வரும். ஆக அவர் சிறப்பட்டார். அதோட ஒரு வாசல் பிச்சைக்காரத்தில் அடிக்கிறார். அவர்லாம் எடிட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உண்மை சரியாக தெரியல. அதாவது பூமியை தட்டை இருந்தாலும் மேற்கொள்ள சொல்லுது, உருண்டைன்னு சொல்லுது, செய்வதானே சொல்லுது இல்லைங்களா? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் அதை கொடுப்பானும் யாருன்னா செய்வதற்கு தான் கிடையாது. எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் தர்க்க ரீதியாக எந்த கேள்வி கேட்டாலும் சரியான வழியை சொல்லக்கூடிய ஒரே சங்கமாக இருக்கு. அது நாம் செய்த தவப்பேன், நாம் செய்த தவப்பேன். அது மாதமும் செய்து தெரிஞ்சு செய்யலாம். சைவமாக முடிவுறதுல அரிது, அதான் நீங்களாம் அரிதானமாக இருந்துருக்கீங்க. அது ஒன்று இது சொன்னதுனால எங்களுக்கு ஒரு புண்ணியம் கேட்போம், ஒரு பெரிய பேர் பெரும்பேர் கிடைக்கும். அந்த வகையில் ஐயா எல்லாம் நமக்கு நல்ல முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சிந்திப்பதற்கு பல செய்திகள் இருக்கின்றன. என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டால் சொன்னாங்களா, பிசிக்கல் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நேராக வரலாம், அதான் பாடிக்காரர்கள் கொடுக்கலான்னு சொன்னாங்க இல்லையா? அது என்னதான் இருந்தாலும் திரையில் பார்க்குறத விட நேராக பார்க்கறதா தான் லாபம் சொல்கிறாங்க. திரையில் பார்க்குறத விட நேராக பார்க்கறது தானே அது வேற. நம்ம அதை பேச வேண்டியதில்லை. நேராக பார்க்கின்ற பொழுது இந்த ஐ கான்டாக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ்ங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அந்த உணர்வுகளிலே பல உண்மைகள் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போயிருந்தோம். அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்களை வீட்டுக்கு பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு கூப்பிட்டேன். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பார்த்து திருமணம் ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த பார்வையோட பொருள் என்னென்ன ஆக்கி பொறுத்து நான் தான் மறந்து அடிக்க முடியல, மறக்காக போகிறதே பொருளோட இருக்குது. எங்கள் ஊரில் கூட விருந்துக்கு நான் என்ன பண்ணுறது, நான் ஊருக்கு போகிற ஓட்டம் தான் இருக்குது அப்படின்னு அப்படியே சொல்லுவது. வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் இவ்வளோ இருக்கா ஒன்றுமே பேசலாம், புரியுது. அப்புறம் கேட்ட வாய் கொடுக்குறப்ப வர்றப்போ வாங்க. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் ஒரு 3 இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் 3 பேர் உலக கோர்ட்டில் விசாரணை நடந்தது. 3 பேருக்கு மரண தண்டனை உறுதியாக இருக்குது. 3 பேருக்கு மரண தண்டனை உறுதியாக இருக்குது. ஒருத்தன் ஐரோப்பாக்காரன், ஒருத்தன் அமெரிக்காக்காரன், ஒருத்தன் எங்கள் அம்மாவில் இருந்தான். குடும்பத்தில் கேட்டான், ஒன்று எங்கே போ நீ என்ன கடைசி விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டான். ஸ்டாலினுடைய சமாதி இருக்க அந்த பக்கத்தில் நடக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இங்கே நம்ம அப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது அம்மா பண்ணுறீங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஐயா உங்களுடைய சமாதி காலத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா நடக்க பக்கத்தில். ஏன்னா உலகில் எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி வாழ்க்கை. ஆனால் இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை கண்டுதிருத்தம் பண்ணி வாழறது வாழ்க்கையே கிடையாது. நேற்று ஒரு படத்தில் பார்த்தோம், குற்றத்துக்கு அதாவது குற்றத்துக்கு தப்பிக்கவே முடியாது, தண்டனை தள்ளி போகணும். கொஞ்ச நாள் பின்னாடி
கிடையாது. அதை அதுக்கு என்ன இருக்கிறது நமக்கு அதிகமாக இருக்கிறது தமிழ் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ஐயா நிறைய செய்திகள் ஒரு நேரத்தில் அப்படி பொறுத்து போயிட்டாங்க எல்லா செய்திகளும். ஆக இந்த சைவமாக முழுவதும் அறிந்தது நீங்கள் தான் வந்திருக்கீங்களா புண்ணியம் பல்வேறு பிறவிகள் செய்கிற மாபெரும் புண்ணியத்தினால வந்துருக்கீங்க. அது மேலே எனக்கு சொல்ல தெரியல. நான் உங்களுடைய பேரெல்லாம் நான் பெறல, ரொம்ப பின்னாடி தான் பெற்றோம். உங்களுக்குலாம் எளிதாகிறதுக்கு ரொம்ப இளமையாக இருப்பதை கிடைச்சது. இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்மை மறுமை ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இது. இன்னொன்று சொன்னோம், அறங்கிறது வரையறுக்கப்பட்டது இருக்கிறது தான், இது மேலே வேண்டாங்கிறது தான். இறைவன் என்ன பண்ணுறான், அருளாளர் வாயிலாக இதை செய்யக்கூடாது வாங்காத ரூல்ஸ் அண்ட் நோட்ஸ் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பூரா சொல்லிட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோம், எதையாச்சும் ஆசை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் செய்யக்கூடாதுன்னா செய்யணும். அறங்கிறது சும்மா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிடலாம், அது அறம். பாலில் உப்பு போட்டால் என்ன ஆகும், அறம் இல்லை. நீ உப்பை கலந்துனா பால் பிரிவு வாழ்க்கையும் பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான். எல்லாம் நிறைய பேர்